ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மினி கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்மளுடைய மினி கிச்சனில் சுண்டல் தான் பண்ண போகிறோம். வாங்க வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் 1 கப் சென்னாவை நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது 8 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ நம்ம இந்த சென்னாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். சென்னா ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வேக வச்சுக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சென்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சென்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். நெக்ஸ்ட்டு சென்னா தாளிக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம சென்னாவில் இருக்க தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. அதில் 1 ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்துடலாம். கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் பொரியட்டும். நெக்ஸ்ட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகும் உளுத்தம்பருப்பும் நல்லா பொரியட்டும் எண்ணெயில். நெக்ஸ்ட்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கருவேப்பிலை எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச மூக்கடலையை இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த சுண்டலுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த சுண்டல் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இந்த எண்ணெயில் இந்த சுண்டல் நல்லா வதங்கட்டும். இப்போ சுண்டல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இதை வர பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா? வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நம்மளுடைய சுண்டல் சூடாக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே கேரட்டை தூவி இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், எம்மியான சுண்டல் ரெடி. என்ன குட்டீஸ்,
சூடான சுண்டல் எப்படி பண்ணணும்னு பார்த்துட்டிங்களா? இந்த மழை டைமுக்கு இந்த சூடான சுண்டலை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோ உங்களை தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.